ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் மரணம் ஒரு வரம், மரணம் ஒரு கருணை அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். என்னங்க திடீர்னு ஆன்மீகத்துக்கெல்லாம் போயிட்டுன்னு சொல்லிங்களா? இல்லை, நான் கற்றுக்கொண்டது, நாம் கற்றுக்கொள்வது எல்லாமே ஒரு எண்ணத்தில் தான். என்ன எண்ணம் தெரியுங்களா? அது நல்ல எண்ணம். அது என்னங்க மரணம் ஒரு கருணை அப்படின்னா மரணம் ஒரு வரம்னா? ஆமாங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, பிறந்துட்டோம் அப்படின்னா மரணத்தை பற்றி அவங்க மறந்துடுறாங்க. அவங்களுடைய ஓட்டம் என்னவோ, வெற்றி என்னவோ, தோல்வி என்னவோ, அவங்க குடும்பம் என்னவோ, அவங்க பேரப்பிள்ளைகள் என்னவோ, அவங்களுக்கு என்னென்ன செய்யணுன்றதை பற்றியே ஞாபகத்தில் இருக்குதே தவிர, ஆமாம் நம்மளுக்கு வேலிடிட்டி முடிஞ்சுது, நம்மளுடைய வாழ்நாள் முடிந்தது, நம்ம இது வைதோகியை நோக்கி போகிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு சிந்தனையே வர்றதில்லை. இது வரக்கூடிய ஞாபகத்தில் அவங்க சுயநினைவும் இருக்கிறதில்ல. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒரு 300 வருஷம் 400 வருஷம் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க லைஃப்பில். 400 வருடம் இல்லை, நீங்கள் தவம் பண்ணி கடவுள் கேட்ட 400 வருடம் இல்லை நீங்கள் இது வாழ்வீர்கள்னா, நல்லா பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றியும் தோல்வியும் மனிதனுக்கு சகஜமா? நீங்கள் வெற்றி அடையும் போது நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? தோல்வி அடையும் போது என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்கள் துவண்டு போயிடுவீங்க. நோய் வரும்போது என்ன தெரியுமா பண்ணுவீங்க? துவண்டு போயிடுவீங்க. ஏமாற்றம் வரும்போது என்ன தெரியுமா பண்ணுவீங்க? துவண்டு போயிடுவீங்க. இப்படியே நீங்கள் 400 வருஷம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்களே கடவுளை கூப்பிட்டு அப்பா என்னை எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்நாள்லேயே பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரர், எதிர்த்து வீட்டுக்காரர், மேலே வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கெல்லாம் ஐயோ இந்த மரணம் என்னை தழுவாதா, என்னை தூக்கின்னு போகக்கூடாதா, என்னை இட்டுன்னு போகக்கூடாதா, எனக்கு மட்டும் ஏன் வரமானுக்குதுன்னு கதறுவாங்க பார்த்தீங்களா? ஏனென்றால் எப்படி நாம் வாழ்ந்தோமோ அதே மாதிரி ஒரு நாள் இறக்கவும் செய்வோம். அதை தாங்க நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ மரணம் ஒரு வரம் தானேங்க. உங்களுக்கு மரணம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. உங்களை யாரும் பழிக்க மாட்டாங்க, உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, எதையும் நடக்காதுங்க. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. அதை தாங்க மரணம் ஒரு வரம்னு சொல்லுவாங்க. கருணை இருக்கிறதுனால தானேங்க அந்த மரண தேவதை உங்களுக்கு அந்த மரணத்தை கொடுக்குறாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். அதனால தான் மரணம் ஒரு வரம் இல்லை கருணைன்னு சொன்னதுக்கு காரணம். அதனால் வாழ்ந்துட்டோம், அடுத்தது நம்ம கண்டிப்பாக இறக்குவோன்ற ஒரு யதார்த்தத்தையே உண்மையே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வாழ்நாளில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிம்மதியாக நம் வாழ்நாளை கழிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.